வணக்கம் மென்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறோம். ஸோ கடைசி ஒரு 2-3 மேட்ச்சுக்கு நம்ம வீடியோ போட முடியல, சின்ன ப்ராப்ளம். ஸோ உடம்புக்கு சரியில்லை. ஸோ அது ஹாஸ்பிட்டல் பார்த்துருந்தோம். மவுத்தில் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால சரியாக பேச முடியல. ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. இந்த வீடியோவில் கூட வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து கரெக்டாகிக்கும். ஸோ இது நம்ம இது இல்லைனாலும் நம்மளுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருந்தோம். இப்போ நேற்று மேட்ச் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர் அப்படின்ட்டு. ஸோ அதில் சின்னதாக மாற்றி யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னதில் தான் கேப்டன் விசியை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பார்த்துருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம சூரியகுமார் யாதவ், ஹர்ஷர் பட்டேல் இவங்க எல்லாத்தையுமே கேப்டன் ஆப்ஷனில் கொடுத்துருந்தோம். சின்ன வேரியேஷன் ட்ரை, பட் அது நல்ல விஷயந்தான். ஸோ அதனால் சின்னதாக மிஸ் ஆச்சு நம்மளுடைய டே. மிஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் நியர் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த ஐபிஎல் முடிகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஓகே, ஃபாலோ பண்ணிக்கங்க. வீடியோவில் தர அதே விஷயங்கள் தான் நம்ம குரூப்பில் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக கொடுக்க பார்க்குறோம், ஸ்டாண்டர்டாக கொடுக்க பார்க்குறோம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல்லோட 34வது மேட்ச்சு லக்னோவுக்கும் சிஎஸ்கேக்கு இடையில் எக்கனா ஸ்டேடியம் லக்னோவில் இந்த மேட்ச் நடக்குது. இது பார்க்குறக்கு முன்னாடி பார்க்குறக்கு முன்னாடி அந்த கிரவுண்டோட தன்மை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். டோட்டலாக இங்கே ஒரு 9 மேட்சஸ் நடந்திருக்குது. 6 மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட்டும் 3 மேட்ச்சு பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 160 அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்குது. மீடியம் ஸ்கோர் தான் இங்கே எதிர்பார்க்க முடியும். லோ ஸ்கோராக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்னொன்று, ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் அதிகமாக வின் பண்ணியிருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகுது. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 160 எபோவ் அப்படிங்கிற ஸ்கோரை வச்சுட்டாலே அதை சேஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிற காரணம் தான். ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு பேட்டிங்க்கு இங்கே ப்ரிஃபரபிள் கொடுக்கலாம். ஆன் டைம் பிச் ரிப்போர்ட்டையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இங்கே ப்ரிஃபரபிள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்கோரிங் பேட்டர்ன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 150 பிலோவாக 3 முறையும், 150லிருந்து 69 வரைக்கும் 3 முறையும், 170லிருந்து 89 வரைக்கும் ஒரு முறையும், 190 எபோவாக 2 முறையும் நடந்திருக்கு. டோர்னமெண்ட் ஸ்டார்டிங் இனிஷியலில் இந்த மாதிரி 190 எபோவ் ஸ்கோர் வர்றது அப்படிங்கிற விஷயம் நடக்கும். ஸோ மிடிலுக்கு வந்துட்டோம். லோயஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் ஸ்கோர் குறைவாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ மீடியம் ஸ்கோர் வர்ற மாதிரி அமைப்பில் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸை கொஞ்சம் கவனமாக இந்த மேட்ச்சில் எடுத்துகிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு முன்னாடி நடந்த இங்கே 2 மேட்ச் நடந்திருக்கு. அதுலையெல்லாம் எப்படி ஸ்கோர் இருந்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே லக்னோவுக்கும் ஜிடிக்கு இடையில் நடந்துச்சு. அதில் லக்னோ ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 163-5 அப்படிங்கிற ஸ்கோரை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை சேஸ் பண்ணும்போது ஜிடி 130க்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ ஆல் அவுட் நிகழறதுக்கான வாய்ப்பு இந்த கிரவுண்டில் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இது கொஞ்சம் பார்த்துக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் ட்ராக்கு, பிளாக் சாயில் ட்ராக்கு, ஸ்லோ டவுன் ஆகக்கூடிய ஒரு ட்ராக். இதில் மேட்ச் வச்சுருந்தாங்க. இந்த விஷயம் நடந்துச்சு. ஓகே, ஸோ அடுத்து ஒரு மேட்ச் இங்கே நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா டிசி கூட லக்னோ விளையாண்டுருந்தாங்க. அதில் லக்னோ ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 167க்கு 7 அப்படிங்கிற ஸ்கோரை வச்சுருந்தாங்க. இதில் தான் ஜெயபிரகாஷ் மெக்கருக்கு அதிரடியாக விளையாண்டு ஜெயிச்சு கொடுத்த மேட்ச்சு. 170 ரீச் பண்ணிட்டாங்க. 167 4 விக்கெட் லூஸ் பண்ணி டிசி வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லோ டவுன் கிரவுண்டில் பவர் பிளேவை நல்லா யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ஸ்கோர் மொத்தத்தில் டோட்டலாக பார்த்தா மீடியம் ரேஞ்சில் தான் இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் அந்த 160 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஹிட்டர்ஸ் பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஹிட்டர்ஸும் டெத்தில் யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஹிட்டர்ஸ் மட்டும் இங்கே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கணும். ஸோ ஒரு ஆவரேஜாக 2 பக்கம் விக்கெட் லாஸும் இருக்கும். அதே நேரத்தில் ரன்னு ரொம்ப மந்தமாக வரும். அப்படிங்கிற மாதிரி டீம் மேக் பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸ். ஓகே, இப்போ நம்ம கிரெடிட் பேஸ்லேயும் பர்சன்டேஜ் பேஸ்லேயும் டீமை பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி கடைசி 2 மேட்ச் 9 கிரெடிட்டு நம்ம வீடியோ போடலை. ஆனால் செக் பண்ணி தான் நீங்கள் டீமை மேக் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஜிடிக்கும் டிசிக்கு இடையில் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 9 கிரெடிட்டில் 3 பேர் இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் தான், ரஷீத் கான் மட்டும்தான் உள்ளே வந்திருந்தார். அடுத்த மேட்ச்சு பஞ்சாபுக்கும் மும்பைக்கும் நடந்துச்சு. 3 பேர், அதுலேயும் 3 பேர் தான் இருந்தாங்க. 3 பேருமே ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகியிருந்தாங்க. ஸோ அதோட பாதிப்பு கண்டிப்பாக அடுத்த மேட்ச் இருக்கும். சரிங்களா? ஸோ திரும்ப இன்றைக்கும் 3 பேர் தான் இருக்காங்க. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ராகுல், துபே, ருத்ராஜ் கெய்க்வாட்,
கிட்டத்தட்ட பவுலிங் பேஸுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேட்ச்சு. லோ ஸ்கோராக இருக்கவும் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மேட்ச்சு. ஸோ 3 பேட்டரில் ஏதாவது ஒரு பேட்டர் மட்டும்தான் இன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். மேபி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா 2 பிளேயர் வச்சுக்கலாம். பட் 3 பிளேயருக்கு சுத்தமாக வாய்ப்பே இல்லை. ட்ராக்கு பிளாக் சாயிலாக இருந்துட்டால் கம்பல்சரி ஒரே ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு தான் இருக்கும். உங்கள் டீமில் ஒரு பிளேயர் மட்டும் வச்சுட்டு போகிறது பெட்டர் சாய்ஸு. உங்களுடைய சாய்ஸில் யோசிச்சுங்க. எந்த டீம் வின் ஆக போகுது, எந்த டீம் அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க, இதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து ஒரே ஒரு பிளேயர் அப்படிங்கிறத மட்டும் வச்சு பாருங்கள். சக்ஸஸ் அதிகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அடுத்தது 8.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் QDK, நிக்கோலஸ் பூரன், ரவீந்திர ஜடேஜா, மதிஷா பத்திரினா. ஸோ 4 பிளேயரு. ஸோ அங்கே குறையும் போது இங்கே ஓரளவுக்கு பிளேயர்ஸ் வர மாதிரி வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுதான் நடந்துருந்தது. 9 கிரெடிட்டில் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ 8.5ல் பிளேயர்ஸ் அதிகமாக வரல. 4 பிளேயர் இருந்ததில் ஒரே ஒரு பிளேயர். இப்போ என்ன, அது அப்படியே உல்ட்டாவாக 9 கிரெடிட்டில் பிளேயர்ஸ் குறைவாக வரும்போது 8.5ல் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கும். அதுக்கு முன்னாடி மேட்சஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 9 கிரெடிட்டில் ஒரே பிளேயர், 8.5ல் இருந்த 2 பிளேயருமே சேர்ந்து வந்திருப்பாங்க. ஸோ அதே அமைப்பு தான். ஸோ இது கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது இன்னொரு 3-4 மேட்சஸ்க்கு. ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு பிளேயருங்கும் போது இங்கே 3 பிளேயர் வரைக்கும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச்சுக்கு மேபி சான்சஸ் இருக்கலாம். சரிங்களா? மினிமம் 2 பிளேயர் அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. அடுத்தது நம்ம லோ கிரெடிட் பிளேயர்ஸ் பார்ப்போம். லாஸ்ட் மேட்ச் வந்தது மட்டுமே போதுமானதாக இருக்கும். 6.5க்கு கீழே லாஸ்ட் மேட்ச்சில் 4 பிளேயர் இருந்தாங்க, 2 பிளேயர் வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச்சுக்கு ஒரு பிளேயராக குறைய சின்னதாக வாய்ப்பு இருக்கும். யார் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா சமர் ரிஸ்வி, ஆயுஷ் பட்டோனி கிரெடிட் அமைப்பில் வச்சுக்கலாம். ஆயுஷ் பட்டோனி, சமர் ரிஸ்வி, மோசின் கான், ஏகான். ஸோ ஏகான் செக் பண்ணிக்கங்க லைனப்பில் இருக்கிறாரா அப்படின்ட்டு. மேபி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஸோ இங்கேருந்து ஏதாவது ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் வர வாய்ப்பு இருக்கும் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ மிடில் இருக்கிற கேட்டகரி எல்லாமே நீங்கள் உங்களுடைய ரொட்டேஷனில் வச்சுக்கலாம். இந்த 2 பேருமே, இந்த ஆயுஷ் பட்டோனி ஆகட்டும், சமர் ரிஸ்வி ஆகட்டும், 2 பேரும் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸு. இங்கே விக்கெட் போகிற மாதிரியான ஒரு ட்ராக்காக இருந்தால் இந்த பிளேயரில் யாராவது ஒரு பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இருந்தால் மட்டும் பவுலிங் பேஸில் டீம் போகுது அப்படின்னா பவுலிங்கில் இருக்கிற ஹைக்கிக் பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் இவங்கள பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. ஒருவேளை ஓரளவுக்கு பேட்டிங்க்கு சாதகமாக பிச்சு கொடுக்கும் பட்சத்தில் இந்த 2 பவுலர்லேருந்து ஒரு பவுலர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே மட்டும் உங்களுடைய கால்குலேட் வச்சுங்க. ஆன் டைம் பிச் ரிப்போர்ட் தான். ஸோ இங்கே சாய்ஸஸில் இந்த பிளேயர் கண்டிப்பாக வருவாங்கன்னு ஏன் நம்ம சொல்ல முடியல அப்படின்னா ஆன் டைம் எப்படி பிச் இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு பிளேயரை எடுத்துக்கங்க. ஸோ அடுத்து பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்துடலாம். மதிஷா பத்திரினா, ரவீந்திர ஜடேஜா 75 எபோ அப்படிங்கிற பிளேயர்ஸ், சிவம் துபே, ருத்துராஜ் கெய்க்வாட், ராகுல், நிக்கோலஸ் பூரான் 6 பிளேயர் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா ஹைபிக்லேயே 7 பிளேயர் வரைக்கும் வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் பார்த்திங்கன்னா 7 பிளேயர் லோ பிக்கில் வந்திருந்தாங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி மாறி மாறி நடக்கும். ஸோ இந்த மேட்சும் ஓரளவுக்கு ஹைபிக்கில் பிளேயர் வர வாய்ப்பு இருக்குது தான். ஒரு 6லிருந்து 7 பிளேயர் திரும்பவும் ஹைபிக்கிலிருந்து உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அது மாதிரியே நீங்கள் எடுத்துக்கிறது பெட்ரு. ஃபஸ்ட்டு 10 பிளேயர்ஸ் தான் இன்றைக்கி 50 எபோவில். ஸோ ஒரு 6லிருந்து 7 பிளேயர் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் அதிகம். ஸோ அப்போ இங்கே 3லிருந்து 4 பிளேயர் வரைக்கும் 4 பிளேயர் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம் தாராளமாக. அதுக்கான அமைப்பும் இருக்குது. ஸோ அங்கே சொல்லியிருந்தோம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. இதில் பூரான், துபே, ரவீந்திர ஜடேஜா, பத்திரினா, ஸோ இவங்க மேபி ஒரு வாய்ப்பு இருக்கும். அல்லது ஓப்பனர்ஸில் ஏதாவது ஒரு டீம் ஒன் சைடாக டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா பூரான், ஜடேஜா, பத்திரினா கூட ஓகே. இங்கே ராகுல், கெய்க்வாடில் ஏதாவது ஒரு பிளேயர் எந்த டீம் டாமினேட் பண்ணுதோ அந்த டீமுக்கு தகுந்த மாதிரியான பிளேயர்ஸை நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து 50 to 75 அப்படிங்கிற இடத்துல ரச்சன் ரவீந்திரா, குயின்டன் டீகாக், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், எம் ரகுமான். ஸோ ஒரு 4 பிளேயர் இருக்காங்க. அங்கே 4 பிளேயர் எடுத்துட்டிங்கன்னா இங்கே 2 or 3 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் பிளேயரை பிக் பண்ணலாம். மொத்தமாக 6 பிளேயர் அல்லது 7 பிளேயர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு உள்ளே கொண்டு வர பாருங்கள். ஏன்னா லோ பீக்கிலிருந்து
மினிமம் 4 பிளேயர் அல்லது மேக்ஸிமம் 5 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஒரு 2 பிளேயர் ட்ரா பண்ண வாய்ப்பு இருக்கும். ட்ரா பண்ணிக்கோங்க உங்களுடைய டீமில். ஸோ கொஞ்சம் வாய்ஸ் நடுங்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ சரி பண்ணிக்கலாம். அடுத்து 25 to 50 அப்படிங்கிற இடத்துல யாஸ் தாகூர், ரவி பிஷ்னாய், குணுல் பாண்டியா, ஆயுஷ் படோனி. ஸோ மற்ற பிளேயர்ஸ் யாராவது 25 எபோவ் வந்தாங்கன்னா பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 1 or 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கும். 2 பிளேயர் அப்படிங்கிறது கூட நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் ப்ளஸ் அதே தான் இங்கே ஸ்பின்னர்ஸுக்கும் கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும். இல்லை ஸ்லோ பால் வேரியேஷன் போடுற பவுலர்ஸுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா குணுல் பாண்டியா, ரவி பிஷ்னாய் 2 பேரும் ஸ்பின்னர்ஸ். ஸோ அதில் ஸ்லோயஸ்ட்டாக போடுறவங்க அப்படின்னு பார்த்தா 2 பேருமே ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக வீசக்கூடியவங்க தான். ட்ராக் தானாகவே பாலை ஸ்லோ பண்ணி கொடுக்கும். அந்த இடத்துல விக்கெட்டுக்குள்ள வாய்ப்பு இருக்கலாம். ஸோ பிஷ்னாய், குணுல் பாண்டியில் ஏதாவது ஒரு பிளேயர் கம்பல்சரி உங்கள் டீமில் வச்சுக்கிறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ இன்னொரு பிளேயராக படோனி, யாஸ் தாகூரில் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி டீமில் எடுத்துக்கலாம். அடுத்து 0 to 25 அப்படிங்கிற இடத்துல எம்எஸ்டி, டெரி மிச்சல், ரஹானே, தீபக் கூடா, ரிஸ்வி. ஸோ சிங்கிள் கிரெடிட் பிளேயர்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஒரு 2 பிளேயர் இருக்காங்க. ஸோ அவங்களை ஏதாவது ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அது ரொம்ப ரிஸ்க் தான். சில நேரங்களில் வராமல் போகிறதும் உண்டு. கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கங்க. இதில் தான் இருக்காங்க அந்த 2 பிளேயருமே. இந்த சிங்கிள் கிரெடிட் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது அசாம் கான், சமர் ரிஸ்வி. சமர் ரிஸ்வியோட கிரெடிட் வந்து 5.5, ஏகானோடது 6. ஸோ 2 பேர் தனியாக இருக்காங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ இதிலிருந்து வரக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னா மினிமம் 3 பிளேயர்ஸ், மேக்ஸிமம் 4 பிளேயர்ஸ் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். 3 பிளேயர் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிளேயரில் இருந்து ஒரு 2 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே இத்தனை பிளேயர்லேருந்து ஏதாவது ஒரு பிளேயர் அப்படின்னு ட்ரை பண்ணுறது சேஃப் ஜோனாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா இங்கே 2 பிளேயர், இங்கே 2 பிளேயர். ஸோ எங்களுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ஒருவேளை சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் எம்எஸ்டி கூட செலக்ட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் கொஞ்சம் ஒரு இயர்லியராக வர ஆரம்பித்தாருன்னா 17th ஓவர் அந்த மாதிரி இங்கே விக்கெட் விழுகும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால ட்ராக்கு ஒரு 17th ஓவர் வந்தாலே எப்படியும் ஒரு 30 ரன் அப்படிங்கிற ரேஞ்ச் எடுத்துட்டாருன்னா ட்ரீம் டீம் என்டர் ஆகிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதே பொசிஷன் தான் சமர் ரிஸ்விக்கும். ஒரு வேளை இனிஷியலாக விக்கெட் விழுகுது அப்படிங்கிற இடத்துல முன்னாடியே இவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தோனிக்கு கிடைக்குதோ இல்லையோ, பட் விக்கெட் விழுகுது அப்படின்னா ரிஸ்விக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இந்த மேட்ச் வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர் 2லிருந்து மினிமம் 3 பிளேயர், மேக்ஸிமம் 4 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது, எப்படி மூவ் ஆகலாம், பேட்டர்ன் எப்படி இப்போ ரீசெண்டாக வந்துட்டுருக்குன்னு பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இதுவே தொடர வாய்ப்பு இருக்கும். ட்ராக் என்ன பேசிக்கில் இருக்கோ அதை பொறுத்து ஏதாவது ஒரு கேட்டகரியில் மோஸ்ட் ஆஃப் தி நிறைய பிளேயர்ஸ் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கங்க. இப்போ டாப் கேப்டன், டாப் விசி ஒரே பிளேயர் மேலே தான் இருக்குது, சிவம் துபே மேலே. ஸோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது கம்பல்சரி பவுலிங் ட்ராக் பேஸில் மூவ் ஆயிடுச்சுன்னா துபே கட்டாகவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. அடுத்தது கேப்டன்சி எங்கே வரலாம் அப்படின்னா பவுலிங் சார்ந்து வர அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போதெல்லாம் அல்லது பேட்டிங் ட்ராக்கை கொடுத்துட்டாங்கன்னா துபேவே மீண்டும் கேப்டனாக வரணும். ஸோ இந்த 2 அமைப்பு இருக்குது. பட் இது மோஸ்ட்லி ட்ராப் ஆக சான்ஸ் அதிகம். ஸோ ரொம்ப ரிஸ்க்காக நம்ம இதில் சொல்கிறோம். ஒரு சில டீமில் மட்டும் ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.